ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் கொஞ்சம் கல்யாண வேலை போயிட்டுருக்கு. அதனால வீடியோ போட கொஞ்சம் லேட் ஆகுது. சாரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் புரிஞ்சிக்கங்க. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். என் உணர்விலே கலந்தவளே எபிசோடு 4. தன்னுடைய மகளுக்கு கணவனாகவும் தனக்கு மருமகனாகவும் உங்கள் மகன் விஜய் தான் வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றும், உங்களுக்கு அதில் விருப்பம் இருந்தால் நான் பெரும் மகிழ்ச்சி அடைவேன் என்றும், அப்படி விருப்பம் இல்லாவிட்டாலும் உங்கள் மீது எனக்கு எந்தவித கோபமும் இருக்கப் போவதில்லை என்று கண்ணன் சொல்லியிருக்க, பிரகாசமும் பெரும் இன்ப அதிர்ச்சியில் மூழ்கியவர் அதற்கு உடனடியாக ஒப்புக்கொண்டிருக்க, மேலும் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்களிடம் சொல்ல வேண்டும் என்று, அதை பற்றி சொன்னால் நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்வீர்கள் என்று தெரியவில்லை. இருந்தாலும் எந்தவிதமான மறைவுமின்றி உங்களிடம் அனைத்தையும் சொல்லி இந்த திருமணத்தை நடத்த வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்ன கண்ணன், என்னுடைய மகள் வேறு ஒரு பையனை முதலிலே காதலித்தாள் என்று சொல்ல, எதிரில் அமர்ந்திருந்த பிரகாசம் இடிந்து போனார். சார் சார் என்று அதிர்ந்து போன பிரகாசம் கண்ணனை பார்க்க, கண்ணன் பெருமூச்சு ஒன்றை விட்டு தன் கண்ணாடியை கழற்றி டேபிளின் மீது வைத்துவிட்டு சொன்னார், நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும் பிரகாசம். இருந்தாலும் இந்த உண்மையை எல்லாம் மறைச்சி நான் என்னுடைய மாப்பிள்ளையை ஏமாற்றவோ இல்லை உங்களை ஏமாற்றவோ விரும்பலை. அதனால தான் என் பொண்ணுடைய பாஸ்ட் லைஃப்பை பற்றி முழுசாக சொல்லி உங்ககிட்ட பதில் கேட்கணும்னு விரும்பினேன். ஆமாம் பிரகாசம், என்னுடைய பொண்ணு வேறு ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்தா. அந்த பையன் என் பொண்ணை லவ் பண்ணிட்டு தான் இருந்தான். பட்டு காலத்தின் கட்டாயம் அவங்க 2 பேரும் பிரிய வேண்டியதா ஆயிடுச்சு. பிரிவுனா அந்த பையன் ஆதிராவை விட்டு மட்டும் அல்ல, இந்த உலகத்தை விட்டு ஒரு அடியாக பிரிஞ்சிட்டான். எஸ், ஹீ இஸ் நோ மோர் என்றார் கண்ணன். மேலும் அதிர்ச்சியும் ஆச்சரியமும் கண்களில் நிறைந்தவராய் தன்னுடைய முதலாளி கண்ணனை பிரகாசம் பார்த்து கொண்டிருந்தார். அவன் இறந்து போனதற்கு அப்புறம் ஆதிரா தன்னுடைய வாழ்க்கையில் காதல் கல்யாணம் அப்படிங்கிற ஒன்று இருக்கவே கூடாதுன்னு தீர்மானமாக என்கிட்ட சொல்லிட்டா. ஆனால் பெத்த அப்பாவா நான் அப்படியே என் மகளை விட்டுவிட முடியாது இல்லையா? அப்படியே விட்டுட்டு போகிறது என்னுடைய 1000 கணக்கான கோடி சொத்தாக இருந்தால் பரவாயில்லை. நான் ஒரு நொடி கூட யோசித்து இருக்க மாட்டேன். ஆனால் இது என்னுடைய மகள் வாழ்க்கையாச்சே. அதனால் ஒரு அப்பாவா என் மகளுக்கு நான் செய்ய வேண்டிய கடமையாக மட்டும் நினைக்காமல் என் மகளுக்கு ஒரு பாதுகாப்பையும் ஒரு நல்ல வாழ்க்கையும் கொடுக்க நான் முடிவு பண்ணி தான் இப்போ என் மனசில் நான் தேடிக்கிட்டு இருந்த மாதிரி மாப்பிள்ளையான உங்கள் மகன் விஜயை பார்த்ததும் நேரடியாக உங்களை கூப்பிட்டு விஷயத்தை பேசிட்டு இருக்கேன் என்று கண்ணன் சொல்ல, இன்னும் ஆச்சரியத்தில் இருந்து மீளாத பிரகாசம் தயக்கமாய் அமர்ந்திருக்க, அந்த தயக்கம் எதற்கு என்று புரிந்து கொண்டு கண்ணன் கேட்டார். எப்படி ஒரு பொண்ணோட அப்பாவா இருந்து நான் யோசிக்கிறேனோ, அதே மாதிரி ஒரு பையனோட அப்பாவா இருந்து, அதுவும் அவன் மேல் உயிரே வைக்கிற ஒரு அப்பாவாக இருக்கிற நீங்க இப்ப என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் பிரகாசம். எஸ், என்னோட பொண்ணு விஷயத்துல நான் சுயநலமா தான் இருப்பேன்னு சொன்னது உண்மைதான். ஆனால் அதுக்குன்னு அடுத்தவங்களோட வாழ்க்கையில அது எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறதுல நான் ரொம்ப தெளிவா இருப்பேன். எஸ், என்னுடைய பொண்ணு அந்த இறந்து போன பையனும் காதலர்கள் தான். நான் இல்லேன்னு சொல்லல. ஆனா அந்த பையனுடைய நிழல் கூட என்னுடைய பொண்ணு மேல விழலங்கிறதுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்கிறேன். என்னுடைய அனுமதி இல்லாமல் அந்த பையனை காதலித்து இருக்கலாம். ஆனால் அவன் கை, விரல், நெகம் கூட அவன் மேல படுறதுக்கு என் மகள் ஒத்துக்க மாட்டாள். என்னுடைய பொண்ணை நான் அப்படி வளர்க்கவும் இல்லை. அவளுக்கு கொடுத்த சுதந்திரம், அவளோட வாழ்க்கைய அவளே தேர்ந்தெடுக்க நான் கொடுத்த வாய்ப்பு. அந்த வாய்ப்பு இருக்கிறதுனால தான் என் மகள் தனக்கு பிடிச்ச அந்த பையனை லவ் பண்ணி இருக்கா. லவ் பண்ற விஷயத்தையும் என்கிட்ட வந்து சொன்னா. ஆனா என்கிட்ட சொன்ன ஒரே மாசத்துல அந்த பையன் இறந்துட்டான். அவனுக்கு என்ன பிரச்சனை, என்ன ஏதுன்னு எதுவும் தெரியல. ஆனா அவன் இறந்த விஷயத்தை பற்றி இப்ப நாம பேசவும் வேண்டாம்னு நினைக்கிறேன். ஆனா என் பொண்ணு சுத்தமான பத்திரமாத்து தங்கம் தான் என்பதை நான் உங்ககிட்ட ஒப்படைக்க ஆசைப்படுகிறேன். மனசை பரிமாறிக்கிட்ட என் பொண்ணு உடலளவில் 916 அக்மார்க் தங்கம்தான் என்பதை நான் உங்ககிட்ட சத்தியம் செய்து சொல்கிறேன் பிரகாசம் என்று கண்ணன் சொல்ல, அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவருடைய கண்கள் கலங்கிவிட சற்றென்று எழுந்து கண்ணனின் கையை பிடித்தார் பிரகாசம். சார், பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க சார். ஒரு பெத்த அப்பாவா ஒரு மகளோட இந்த நிலைமையை விளக்குவதற்கு உங்க மனசு எவ்வளவு வலிச்சு இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நானும் ஒரு பொம்பளை புள்ளைய பெத்தவன் தான் சார்.
உங்க பொண்ணு என்னைக்குமே எல்லை மீற மாட்டாங்கன்னு நீங்க சொல்லாமலே எனக்கு தெரியும் சார். எனக்கு முழு சம்மதம். ஆனா ஆதிரா அம்மா கல்யாணத்துக்கு எப்படி என்று பிரகாசம் கேட்க, கஷ்டம்தான் பிரகாசம். என் மகளை ஒத்துக்க வைக்கிறதுக்கு ரொம்பவும் கஷ்டம்தான். என் பொண்ணு அந்த பையனை காதலிச்சு பழகிட்டு இருந்தது என்னமோ ஒரு 3 மாசம்தான். அப்படின்னாலும் அந்த பையனை மனதார விரும்பினாள். அவன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டா. அதற்கான அனுமதியும் என்கிட்ட வந்து கேட்டா. நானும் அவளுக்கு அனுமதி கொடுத்தேன். அடுத்து 1 மாசத்துல அந்த பையன் சந்தித்து பேசி முடிவு பண்ணிடலாம்னு சொல்லியிருந்தேன். அப்படி ஒரு சூழ்நிலையில தான் அவனை நான் சந்திப்பதற்கு முன்னாடியே அவனை மரணம் எடுத்துக்கிட்டு போயிடுச்சு. அப்படி எதிர்பாராத அவனுடைய இழப்பு ஆதிரா மனசுல ஆறாத பெரிய காயமா தங்கிடுச்சு. பட் அந்த காயத்தை ஆற்றுவதுதான் ஒரு அப்பனான என்னுடைய கடமை என்று நான் நினைச்சேன். அந்த காயத்திற்கு மருந்து உங்கள் மகன் விஜய் தான். எப்படியாவது என் மகள் கையில கால்ல விழுந்தாவது நிச்சயமா கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க வைக்கிறேன். சம்மதிக்க வைப்பேன். என்னைய பொறுத்த வரைக்கும் ஆதிராவுக்கும் விஜய்க்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதுவே எனக்கு போதும். நான் நிம்மதியா கண்ணை கூட மூடிடுவேன் என்று கண்ணன் சொன்னார். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார். பேரன் பேத்தியை எடுத்து எல்லாத்தையும் சந்தோஷமா வளர்த்து வாழ்த்தி நிம்மதியா நீங்க வாழ்வீங்க. நானும் கூட இருப்பேன். நீங்க கவலைப்படாதீங்க. நானும் என் மகன்கிட்டயும் மனைவி கிட்டயும் இதை பத்தி பேசுறேன். நிச்சயமா ஆதிரா அம்மாக்கு முதல் நடந்த விஷயத்தை பற்றி சொல்லும்பொழுது என் மகனும் மனைவியும் கேள்விக்குறியோடு தான் என்னைய பார்ப்பாங்க. ஆனா எப்படி என்னுடைய மொத்த நம்பிக்கையா நீங்க இருக்கீங்களோ, அதே மாதிரி எங்க குடும்பத்துடைய மொத்த நம்பிக்கையா நான் இருக்கேன். அதனால என் பேச்சை மீறி என் மகன் நிச்சயமா வேண்டாம்னு சொல்ல மாட்டான் என்கின்ற நம்பிக்கையில் உங்ககிட்ட உறுதியா வாக்கு குடுத்துட்டு போறேன் சார். நீங்க ஆக வேண்டியதை பாருங்க. ஆதிரா அம்மாவை என்னுடைய மருமகளா வருவதற்கு நாங்க புண்ணியம் பண்ணி இருக்கணும் என்று பிரகாசம் சொன்னார். உங்களை மாதிரி 1000 மடங்கு நான் புண்ணியம் பண்ணி இருக்கணும். என்னுடைய மருமகன் விஜயை நான் மருமகனாக அடைவதற்கு. அது என்ன இன்னும் ஆதிரா அம்மான்னு பெயர் சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கீங்க? என்னுடைய மருமகள்னு வாய் நிறைய சொல்லுங்க பிரகாசம் என்று கண்ணன் சொன்னார். என்னுடைய மகள்னு சொல்லுங்க சார் என்றார் புன்னகையோடு பிரகாசம். இருவரும் மகிழ்ச்சியோடு நிம்மதியோடு சிரித்து கொண்டிருக்க, அதே சமயம் ஏதோ ஞாபகம் வந்தவராய் கண்ணன் சொன்னார். பிரகாசம், நீங்க தப்பா எடுத்துக்கலனா என்னுடைய இன்னொரு ரெக்வெஸ்ட்டை நான் கேட்கலாமா என்று கண்ணன் கேட்க, என்ன சார் கேள்வி இது? ரெக்வெஸ்ட் அது இதுன்னு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க சார் என்று பிரகாசம் சொன்னார். பிரகாசம், என்னோட உயிர், என்னுடைய சுவாசம், என்னுடைய உலகம் எல்லாமே என்னுடைய மகள் ஆதிரா தான். அது உங்களுக்கும் நல்லாவே தெரியும். அவளை விட்டு என்னால பிரிஞ்சு இருக்க முடியாது. அப்படியே அதுக்கு நான் ஒத்துக்கிட்டாலும் ஆதிரா ஒத்துக்க மாட்டா. அந்த ஒரு விஷயத்தை காரணம் காட்டியே நிச்சயமா கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டா. ஸோ அவளை கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்கணும்னா, நான் விஜய என்னோட வீட்டோட மாப்பிள்ளையா தான் கூட்டிட்டு வரப்போகிறேன்னு ஆதிரா கிட்ட சொல்லணும். விஜய் கொஞ்ச நாளைக்கு எங்க கூட எங்க வீட்டிலேயே இருந்தா, அதுக்குள்ள எப்படியாவது என் பொண்ணோட மனசை மாத்தி உங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவேன். ப்ளீஸ் பிரகாசம், எனக்காக இதை மட்டும் நீங்க ஒத்துக்கிட்டா அதுவே போதும். என்னடா இவன் பெரிய கோடீஸ்வரனா இருந்தா நம்ம மகனை வீட்டோடு மாப்பிள்ளைய கூப்பிடுவானோன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. என் மகளை ஒத்துக்க வைக்கிறதுக்கு, அவன் மனசை மாத்தறதுக்கு மட்டும் எனக்கு நீங்க அனுமதி கொடுத்தால் போதும். எஸ், நான் என் மகளை விட்டு பிரிந்து இருக்க முடியாதுதான். அதுக்காக வீட்டோட மாப்பிள்ளையா வான்னு என் மருமகனை நான் கட்டாயப்படுத்த விரும்பல. அதே சமயம் வீட்டோட மாமனாரா வரத்துக்கு நான் தயார். ஆமா பிரகாசம், என்னுடைய பொண்ணுக்காக எதையும் செய்ய தயார். என் பொண்ணு எங்க இருக்காளோ அதுதான் என்னுடைய உலகம். அதனால நான் உங்க வீட்டுக்கு உங்க சம்மந்தியா வந்து இருக்கலாம் இல்லையா என்று கேட்டுக்கொண்டே திடீரென்று தன் கைகளை கூப்பி கண்ணன் பிரகாசத்தை பார்த்து கண் கலங்கியபடி கேட்க, பெரிதாய் நெகிழ்ந்து போன பிரகாசம் தன்னுடைய முதலாளி கண்ணனின் கையை பிடித்து கீழே இறக்கியவர் தன் கண்கள் கலங்க சொன்னார். கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க சார் என்று பிரகாசம் சொல்ல, கண்ணன் 2 கைகளையும் கூப்பி பிரகாசத்தை வணங்கினார். இதுவரை அனைத்தையுமே தன்னுடைய வீட்டின் சோபாவில் அமர்ந்து கொண்டு எதிரில் அமர்ந்து இருக்கும் விஜயிடமும் தன் மனைவி பாக்கியத்திடமும் மகள் யாழினியிடமும் மொத்தமாய் நடந்த அனைத்தையுமே காட்சிப்படுத்தி பிரகாசம் விளக்கியிருக்க 3 பேரும் அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் பிரகாசத்தை எதுவுமே பேசாமல் பார்த்து கொண்டிருந்தனர். நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டு வந்துட்டேன்னு நீங்க 3 பேர்ல யாராவது நினைக்கிறீங்களா என்று பிரகாசம் கேட்டார். இல்லைங்க, நீங்க எந்த தப்பும் பண்ணல. உங்க இடத்துல வேற யாரா இருந்தாலும் நிச்சயமாக இந்த முடிவை தான் எடுத்திருப்பாங்க. உண்மையாகவே இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாம மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலிதான்.
இல்லேன்னு சொல்லல. ஒரு அம்மாவா எனக்கு இதுல விருப்பந்தான். ஆனா, என்னதான் இருந்தாலும் வாழ்க்கை வாழப் போறது நம்ம மகன் விஜய். அவனுடைய முடிவு தான் இதுல முக்கியமே தவிர, மத்தபடி எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைங்க என்று பாக்கியம் சொன்னார். ஆமா டாடி, உண்மையாவே இதுக்கு மேல ஒரு ஹேப்பி நியூஸ் நீங்க சொல்லவே முடியாது. நானும் ஆதிராவை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். 2 தடவை கம்பெனி செலிப்ரேஷனுக்கு உங்க கூட நான் வரும்பொழுது ஆதிரா கிட்ட பேசியிருக்கேன். அவங்க உண்மையாகவே ரொம்பவும் நல்ல டைப்பு. ரொம்ப நல்ல பொண்ணும் கூட. ஆனாலும் அவங்களுக்கு நடந்த முதல் விஷயத்தை பற்றி முடிவு எடுக்க வேண்டியது அண்ணன் தான். அதனால அண்ணன் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதான் எங்க முடிவும் அப்பா என்று மகள் யாழினி சொல்லிவிட, இப்பொழுது பிரகாசத்தின் பார்வை விஜயின் மீது விழ, விஜய் மெதுவாக தன் அப்பாவை பார்த்தான். அந்த பார்வையின் அர்த்தத்தை பிரகாசம் உணர்ந்து கொள்வதற்கு முன்பாகவே விஜய் சொன்னான். அப்பா, வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கீங்க நீங்க. இந்த விஜய் உங்களுடைய படைப்பு. இந்த வாழ்க்கை நீங்க கொடுத்தது. இந்த உயிர் நீங்க கொடுத்தது. உங்கள் வார்த்தையையும் உங்க சத்தியத்தையும் காப்பாற்றுவதுதான் உங்களுக்கு மகனாக பிறந்த என்னுடைய பாக்கியம்னு உங்களுக்கு நான் திருப்பி கொடுக்குற மரியாதையாகவும் இருக்கும் அப்பா. உங்க முதலாளியின் வார்த்தை மேல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கை விட உங்க மேல நான் 1000 மடங்கு நம்பிக்கை வச்சிருக்கேன். அதனால அந்த பொண்ணோட பாஸ்ட் பத்தியெல்லாம் எனக்கு எந்த கவலையும் இல்லை. யாரோ ஒரு பொண்ணு எனக்கு மனைவியா வருவதை விட நீங்க ஆசைப்பட்ட அந்த பொண்ணு, நீங்க வாக்கு கொடுத்துட்டு வந்த அந்த பொண்ணு எனக்கு மனைவியா வரதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லப்பா. நீங்க முதல் தடவையே என்கிட்ட கேட்ட ஒரு விஷயம் இந்த விஷயந்தான். முழு மனதோடு சந்தோஷமா நான் ஒத்துக்கிறேன் அப்பா என்று விஜய் சொல்ல, தன்னுடைய அப்பா பிரகாசம் உச்சபட்ச நெகிழ்ச்சியுடன் சோபாவிலிருந்து எழுந்து வந்து தன் மகனின் அருகில் அமர்ந்து அவன் கன்னங்களை 2 கைகளிலும் ஏந்தியவர் அவன் நெற்றியில் முத்தமிட்டு தன் மீது சாய்த்து கொண்டார். பெருமிதத்துடன் தன் மகனைப் போல ஒரு மகன் இந்த உலகத்திலே இல்லை என்ற கர்வத்துடன். பிரகாசம் தன்னை இத்தனை நாட்கள் வாழ வைத்த தன்னுடைய முதலாளிக்கு கொடுத்துவிட்டு வந்த வார்த்தையை காப்பாற்றும் விதமாக அவரின் மகனான தன்னுடைய தந்தையின் வாக்கை நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் விஜய் ஆதிராவை பற்றி எதையுமே கேட்டுக்கொள்ளாமல், எதையுமே தெரிந்து கொள்ளாமல், அவளை முன்பின் கூட பார்த்ததும் இல்லாமல் உடனடியாக தன் தந்தையின் மீது இருந்த பாசத்திற்காக ஆதிராவை திருமணம் செய்து கொள்வதாக ஒப்புக்கொண்டிருந்தான். தன்னுடைய மருமகள் வேறு ஏதோ ஒரு பையனை காதலித்து இருக்கிறாள் என்று தெரிந்து மனதிற்குள் ஒரு சிறிய தயக்கத்தை விஜயின் அம்மா பாக்கியம் மனதில் வைத்து இருந்தாலும், தன்னுடைய கணவர் ஆதிராவை பற்றி சொன்ன அழுத்தத்தை வைத்து ஆதிராவை பற்றி நன்றாக புரிந்து இருந்தார். ஆதிரா மனதார ஒருவனை காதலித்தாளே தவிர, அவள் காதலின் நிழல் கூட ஆதிராவின் மீது பட்டதில்லை என்பதுதான் உண்மை. பிரகாசத்தின் வீட்டில் அனைவரும் ஒருமனதாக ஒப்புக்கொண்டிருக்க, நிறைந்த மனதோடு இருந்த பிரகாசம் இந்த சந்தோஷமான விஷயத்தை உடனடியாக தன் முதலாளி கண்ணனிடம் சொல்ல வேண்டும் என்று நினைத்தவர் அவருடைய அறைக்கு சென்று போன் செய்தார். அதே நேரம் கம்பெனியின் மீட்டிங்கில் அமர்ந்திருந்த கண்ணன், கம்பெனியின் முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் அந்த மீட்டிங்கில் கலந்து கொண்டிருக்க, கண்ணனின் அருகில் நின்று கொண்டிருந்த அவரின் பி.ஏ. மாறன் கையில் கண்ணனின் போன் வைப்ரேட்டில் இருந்த காரணத்தினால் அது வைப்ரேட் ஆகிக் கொண்டிருக்க, போனை எடுத்து பார்க்க டிஸ்பிளேவில் பிரகாசத்தின் பெயரை காட்ட, முக்கியமான மீட்டிங் நடந்துட்டு இருக்கும்பொழுது பிரகாசம் எதுக்கு கால் பண்ணி இருக்கார் என்று நினைத்த மாறன் போனை கட் செய்தார். போன் கட் செய்யப்பட்டதும் பிரகாசம் தன்னுடைய முதலாளி ஏதோ பிஸியாக இருப்பார் என்று நினைத்தவர், மீண்டும் அவருக்கு கால் செய்து தொந்தரவு செய்யக்கூடாது என்று நினைத்தவர் போனை வைத்துவிட, சரியாக அரை மணி நேரத்தில் மீட்டிங் முழுவதும் முடிந்து இருந்தது. மீட்டிங் முடிந்த கையோடு மெதுவாக திரும்பி தன்னுடைய பி.ஏ. மாறனை பார்த்து கண்ணன் கேட்டார். மாறன், எனி இம்பார்ட்டன்ஸ் கால்ஸ் என்று கண்ணன் கேட்க, நோ இம்பார்ட்டன்ஸ் கால்ஸ் சார். லேபர் அசோசியேஷன் டைரக்டர் கூப்பிட்டு இருந்தால், நீங்க மீட்டிங்கில் இருந்ததுனால அப்புறம் கால் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டேன் சார் என்று மாறன் சொல்ல, ஓகே மாறன், நோ ப்ராப்ளம், நான் பேசிக்கிறேன் என்று கண்ணன் சொல்லிவிட்டு தன்னுடைய எம்.டி. சேரில் இருந்து எழுந்தார். சார், அப்புறம் நம்ம அக்கவுண்டன்ட் பிரகாசம் ஏதோ கால் பண்ணி இருந்தார். நான் கட் பண்ணிட்டேன். ஏதாவது தெரியாமல் உங்களுக்கு டைரக்டா கால் பண்ணி இருப்பாருன்னு நினைக்கிறேன். அது என்ன ஏதுன்னு நான் பேசிக்கிறேன் சார் என்று மாறன் சொல்ல, வெகு அவசரமாய் கேட்டார் கண்ணன். மாறன், என்ன சொல்றீங்க? பிரகாசம் கால் பண்ணி இருந்தாரா? என்ன மாறன், நீங்க உடனடியா போனை கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்க மாட்டீங்களா? நான் தான் எனக்கு இம்பார்ட்டன்ஸ் காலுன்னா உடனே கொடுக்க சொல்லி கேட்டேனே. அவரை விட இம்பார்ட்டன்ஸ் கால் வேறு என்ன இருக்கும்? சீக்கிரம் கொடுங்க என்று சொல்லிவிட்டு கண்ணன் கைகளை நீட்ட,
பதறி அடித்தவராய் கொண்டு வந்து அவரின் செல்போனை அவரின் கையில் மாறன் கொடுத்தார். ஓகே, நீங்க ப்ளீஸ் வெளியே வெயிட் பண்ணுங்க, நான் கூப்பிடுகிறேன் என்று கண்ணன் சொன்னார். ஓகே சார் என்று சொன்ன மாறன் அவசரமாய் எம்.டி. அறையை விட்டு வெளியேறி மனதிற்குள் நினைத்தார். என்ன இது, பிரகாசம் போன் காலுக்கு ஏன் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்? இதைவிட வேறு என்ன முக்கியமான கால் இருக்கும்னு வேற எம்.டி. கேட்கிறாரு என்று பெரிய ஆச்சரியமாக நினைத்து கொண்டே அறையை விட்டு வெளியே வந்துவிட்டார். கண்ணன் அவருக்கு கால் செய்த நேரத்தை பார்க்க நேரம் 45 நிமிடங்கள் ஆகியிருந்தது என்பதை காட்ட அவசரமாய் நெற்றியில் மெதுவாக அடித்து கொண்டு பிரகாசத்தின் நம்பருக்கு கால் செய்தார். பிரகாசம் போனை அட்டன் செய்து காதில் வைத்தார். சார் வணக்கம். பிரகாசம் போனை அட்டன் செய்தவுடன் குரல் கொடுக்க, சாரி பிரகாசம், மீட்டிங்ல இருந்தேன். மாறன் தான் போனை வச்சுக்கிட்டு இருந்தார். நீங்க கூப்பிடுறதை உடனே என்கிட்ட சொல்லலாம்னு தெரியாம அவர் கட் பண்ணிட்டார். சாரி பிரகாசம் என்று கண்ணன் சொன்னார். ஐயோ என்ன சார் இத்தனை சாரி சொல்றீங்க? நீங்க எல்லாம் என்கிட்ட சாரி சொல்லலாமா? ப்ளீஸ் சார், அதெல்லாம் வேண்டாம் என்று பிரகாசம் சொல்ல, அதெல்லாம் பரவாயில்ல பிரகாசம், நீங்க சொல்லுங்க, என்ன ஆச்சு? வீட்ல இதை பத்தி ஏதாவது பேசினீங்களா என்று கண்ணன் மிகுந்த ஆவலோடு கேட்க, மறுமுனையில் பிரகாசம் அந்த மகிழ்ச்சியான செய்தியை சொல்வதற்காக சற்றே தன்னை ஆசுவாசப்படுத்தி கொள்ள, அந்த அவசரத்தை கூட பொறுத்து கொள்ள முடியாத கண்ணன் மீண்டும் கேட்டார். பிரகாசம் வீட்ல ஏதாவது சொன்னாங்களா என்று கண்ணன் குரலில் சிறிய தயக்கத்தோடு கேட்க, ஆமா சார் சொன்னாங்க என்றார் பிரகாசம். என்ன சொன்னாங்க பிரகாசம் என்று உச்சகட்ட பதற்றத்தோடு கண்ணன் கேட்க, சார் கல்யாணத்துக்கு தேதியை குறிப்பிடலாம்னு சொன்னாங்க என்று பிரகாசம் சொல்ல, மறுமுனையில் காதுகளில் பொருத்தியிருந்த செல்போனை அப்படியே தூர எடுத்த கண்ணன் மகிழ்ச்சியின் உச்சத்தில் கண்கள் கலங்கிவிட, வேகமாக கண்ணாடியை கழட்டி டேபிளின் மீது வைத்துவிட்டு தனது கர்ச்சிப்பை எடுத்து கண்களை துடைத்தவர் மீண்டும் அவசரமாய் செல்போனை காதுகளில் ஒட்டி வைத்தவாறு குரல் கொடுத்தார். பிரகாசம், உங்களை கையெடுத்து கும்பிடுறதை தவிர எனக்கு வேறு எதுவுமே தெரியல. நிச்சயமா இதுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். இந்த உலகத்திலே என் வாழ்க்கையில் நான் கேட்ட மிகப்பெரிய சந்தோஷமான செய்தி 2 தான். ஒன்று, எனக்கு பொண்ணு பிறந்து இருக்கா அப்படிங்கிறது. அடுத்தது, நீங்க எல்லோரும் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டீங்க என்கிற இந்த வார்த்தை தான் என்று மகிழ்ச்சி அடைந்தவராய் கண்ணன் சொல்ல, சார் பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. நீங்க எந்த அளவுக்கு சந்தோஷத்தோடையும் மன நிம்மதியோடையும் இருக்கீங்களோ அதே மாதிரி இன்னும் 100 மடங்கு நானும் இருக்கேன் சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். இனி ஆக வேண்டியதை பாருங்க, ஆதிராமா கிட்ட பேசிட்டு சொல்லுங்க சார் என்று பிரகாசம் சொன்னார். கண்டிப்பா பிரகாசம், இன்னைக்கு நைட்டு நான் என் பொண்ணுகிட்ட பேசுகிறேன். மாப்பிள்ளை ஏதாவது கேட்டாரா என்று கண்ணன் விஜயை பற்றி கேட்க, சார் நீங்க சொன்ன அத்தனையும் அப்படியே என் வீட்ல எல்லோருக்கிட்டையும் எந்த ஒளிவு மறைவும் இல்லாம சொல்லிட்டேன். என் மகன் உங்க விருப்பம் என்னமோ அதுபடி பண்ணுங்கப்பா, எனக்கு சம்மதம்னு சொல்லிட்டான். நான் என்ன பதில் எதிர்பார்த்தனோ அதையே என் மகன் சொல்லிட்டான் சார். அதனால எங்க சைடு ஒரு மனதா எல்லோரும் சம்மதம்தான் என்றார் பிரகாசம். எனக்கு இது போதும் பிரகாசம், இது போதும். எனக்கு சந்தோஷத்துல என்ன பண்றேன்னு கூட ஒன்றும் புரியல. அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். நீங்க நாளைக்கு வாங்க, நேர்ல பேசிக்கலாம் என்று கண்ணன் சொல்ல, ஓகே சார், ரொம்ப சந்தோஷம். அப்ப நான் போனை வைக்கட்டுமா என்று பிரகாசம் தயக்கமாக கேட்டார். அட வைக்கட்டுமா சம்மந்தின்னு கேளுங்க. சரி நான் புறப்படுகிறேன். நேரடியா என் பொண்ணுகிட்ட இந்த விஷயத்தை பேசி எப்படியாவது அவளை ஒத்துக்க வைக்கணும். ஒத்துக்க வைப்பேன். சரி பிரகாசம், நான் புறப்படுகிறேன். நாளைக்கு காலையில பார்க்கலாம் என்று சொன்ன கண்ணன் போனை கட் செய்துவிட்டு சிறு பிள்ளையாகவே மாறியவர் வேகமாக அலுவலகத்தை விட்டு வீட்டிற்கு புறப்பட்டார். மறுமுனையில் தன் முதலாளி கண்ணனின் அளவற்ற மகிழ்ச்சியை உணர்ந்த பிரகாசமும் தன் மகனுக்கு கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாத ஒரு அளவிற்கு அனைத்திலும் உச்சம் தொட்ட ஒருவனின் மகளை திருமணம் செய்து வைக்கப் போகிறோம் என்ற மன நிம்மதியுடன் இருந்தார். அதே சமயம் தன்னுடைய அறையில் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்டில் ஏதோ ஒரு வேலையை மேற்கொண்டு இருந்த விஜயின் பின்னே வந்து நின்றாள் யாழினி. அண்ணா பிஸியா என்று யாழினி கேட்க, இல்லடா சொல்லு என்றான் விஜய். அம்மா அப்பா 2 பேருமே செம்ம ஹாப்பி அண்ணா. நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இப்படி ஒரு பொண்ணு எனக்கு அண்ணியா வருவாங்கன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. உண்மையாகவே நீங்க செம்ம லக்கி அண்ணா. அதை விட முக்கியம், அண்ணியும் ரொம்ப லக்கி.
இல்லைன்னா எங்க அண்ணன மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கணும்னா சும்மாவா என்று யாழினி சொல்ல, விஜய் மெதுவாக யாழினியை பார்த்து புன்னகைத்தான். சரி சரி, நான் இப்போ எதுக்காக வந்தேன்னா, நீங்க இன்னும் கண்ணன் சாருடைய பொண்ணு ஆதிராவை பார்த்ததே இல்லைன்னு அப்பா சொன்னார். அவங்க ஒன்லி காலேஜை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால கம்பெனி பக்கம் வரதே இல்லையாம். அதனால நீங்களும் அப்பாவை பார்க்க கம்பெனிக்கு போகும்போது கூட பார்த்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு அப்பா சொன்னார். நான் எப்படியோ அண்ணியோட போட்டோவை பிடித்து உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டேன். போட்டோவை பாருங்கன்னு சொல்லதான் வந்தேன் என்று யாழினி சொல்ல, சரிடா யாழினி, நான் பார்த்துக்கிறேன் என்றான் விஜய். ஓகே அண்ணா, போட்டோவை பாருங்க அண்ணி, செம்ம, சான்ஸே இல்லை, எவ்வளவு அழகா, என் காலேஜில் இப்படி ஒரு அழகான பொண்ணை நான் பார்த்ததே இல்லை, வெக்கப்படாம பாருங்க, என் அண்ணனுக்கு ஏத்த அண்ணிதான் என்று சொல்லிவிட்டு சிரித்து கொண்டே யாழினி அறையை விட்டு நகர்ந்து விட, விஜயோ மேலும் அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்டில் ஏதோ பணியை மேற்கொண்டான். தொடர்ந்து அந்த பணியை செய்து கொண்டிருக்க, அந்த இன்ஸ்ட்ருமெண்டின் மூலம் ஏதோ ஒரு புதுவிதமான இசையை உருவாக்கிய விஜய் அதை தன் முன்னே இருந்த லேப்டாப்பில் மெதுவாக கசிய விட்டு கொண்டு இருக்க, அந்த இசை மனதை வருடும் விதமாக அந்த அறையை நிரப்பிக் கொண்டு இருந்தது. அந்த இசையில் மூழ்கியவனின் கண்கள் எதர்ச்சியாக அவனுடைய செல்போனின் மீது விழுந்தது. அண்ணி செம்ம அழகு, அண்ணனுக்கு ஏத்த அண்ணிதான் என்று யாழினி சொன்ன வார்த்தைகளும் அந்த இசையோடு சேர்ந்து விஜயின் காதுகளில் அலைபாய, மெதுவாக அந்த செல்போனின் மீது கைகளை வைத்து அதை எடுத்து ஆன் செய்தான். டிஸ்ப்ளே ஆன் ஆகிவிட, அதில் பிங்கர் பிரிண்டை வைத்து உள்ளே சென்றவன் வாட்ஸ்அப்பின் உள்ளே சென்றான். வாட்ஸ்அப்பில் யாழினி செல்லம் என்று தங்கையின் நம்பரை சேவ் செய்து வைத்திருக்க, அதில் ஒரு மெசேஜ் ஒன்று திறக்காமல் இருப்பதாக நோட்டிபிகேஷன் காட்டியது. அதன் உள்ளே சென்று அவன் பார்க்க, அதில் ஒரு போட்டோ வந்து பிளர் ஆகி நின்று கொண்டிருந்தது. அதன் மீது டவுன்லோட் சிம்பிள் காட்ட, அதை 2 நிமிடம் யோசனைக்கு பின் அழுத்தினான். அது டவுன்லோட் ஆகி 2-3 நொடிகள் சுற்ற, அந்த 2-3 நொடிகளும் விஜயின் மனமும் அதே வேகத்தில் சுற்றியது. தன்னுடையவளை பார்க்க அது சுற்றி முடித்து டவுன்லோடு ஆகி முழு புகைப்படத்தையும் காட்டியது. மின்னல் அடித்தது போன்ற கண்களிலும் கோல்கேட் பேஸ்ட் விளம்பரத்திற்கு வரும் அந்த பற்களையெல்லாம் தோற்கடிக்கும் விதமாக பல்வரிசை உடன் சிரித்து கொண்டே தேவதை நேரில் கண்டுவிட்டோமோ என்ற சந்தேகம் எழும்பக்கூடிய அளவில் அழகாக ஆதிரா அந்த புகைப்படத்தில் சிரிக்க, விஜயின் உதடுகள் அவனை அறியாமல் புன்னகைத்தன. உண்மையாகவே தேவதை மாதிரிதான் இருக்கா இல்ல என்று விஜய் யோசிக்க, அது அவன் வாழ்க்கையில் வந்த அழகான தேவதையா அல்லது அழகான ராட்சச என்பதை அப்பொழுது அவன் அறிந்திருக்கவில்லைதான். கண்ணனின் அந்த பென்ஸ் கார் அவர் பங்களா இருக்கும் தெருவினை அடைவதற்கு முன்பு மிகுந்த வேகத்தில் வந்து கொண்டிருந்தது. இப்பொழுது சற்று தன் வேகத்தை குறைத்து இருந்தார். ஆம், இவ்வளவு நேரம் உச்சபட்ச மகிழ்ச்சியில் வந்து கொண்டிருந்த கண்ணனுக்கு வீடு நெருங்க நெருங்க மனதிற்குள் ஒரு சிறிய பதட்டம் கூடிக்கொண்டது. ஒரு வழியாக நமக்கு பிடித்த விஜயையே நமக்கு மருமகனாக அவரின் குடும்பத்திடம் பேசி சம்மதம் வாங்கிவிட்டோம். உண்மையாகவே மிகப்பெரும் ஒரு மகிழ்ச்சியோடு இருக்கிறார் கண்ணன். ஆனால் தன் மகள் ஆதிராவிடம் பேசி திருமணத்திற்கு ஒப்புக்கொள்ள வைத்து விட முடியுமா? இல்லை இன்னும் அதே பழைய கதையை பற்றி பேசி நிராகரித்து இந்த முறை அவளை எப்படியாவது கெஞ்சியாவது திருமணத்திற்கு ஒப்புக்கொள்ள வைத்துவிட வேண்டும் என்ற ஒரே முடிவோடு ஆக்சிலேட்டரை அழுத்த, அவரின் கார் அந்த பிரம்மாண்டமான பங்களாவின் உள்ளே நுழைந்த செக்யூரிட்டிகள் அனைவரும் விரைவாக நின்று வணக்கம் வைத்து கொண்டு இருக்க, உள்ளே சென்று காரை நிறுத்திய கண்ணன் அந்த பங்களாவின் உள்ளே சென்றார். ஒரு புறம் மகிழ்ச்சி முகத்தில் தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்க, மறுபுறம் தன் மகள் என்ன சொல்லப் போகிறாளோ என்ற பதட்டமும் தாண்டவம் ஆடிக்கொண்டிருந்தது. டின்னர் சாப்பிடும் பொழுது இதைப் பற்றி பேசினால் தான் சரியாக இருக்கும் என்ற முடிவோடு நேராக தன்னுடைய அறைக்கு சென்றவர் ஒரு குளியலை போட்டுவிட்டு ஹாலுக்கு வர, வீட்டில் உள்ளே வேலை மட்டும் 10 ஆட்களுக்கு மேல் பார்த்து கொண்டிருந்தனர். அதில் முக்கியமான ஒருவர் லீலா, மற்றொருவர் கவிதா. 60 வயதை தாண்டியிருக்க, அவர்கள் இருவரும் நீண்ட காலமாகவே கண்ணனின் பங்களாவில் இருப்பவர்கள். அதிலும் லீலா ஆதிராவை குழந்தையிலிருந்து பார்த்து கொண்டு இருப்பவர். ஆதிராவுக்கும் லீலாவின் மீது தனிப்பட்ட பாசம் இருந்தது. குளித்துவிட்டு நைட் சூட்டை அணிந்து கொண்டு ஹாலுக்கு வந்தார் கண்ணன். லீலா என்று அழைக்க, அங்கு ஏதோ ஒரு வேலை செய்து கொண்டிருந்த லீலா அவசரமாக கண்ணனின் அருகில் ஓடி வந்து நின்றார்.
ஆதிரா வந்துட்டாளா என்று கண்ணன் கேட்க, சின்னம்மா எப்பவே வந்துட்டாங்க ஐயா. நீங்க வந்து சாப்பிட தயாரான உடனே கூப்பிட சொல்லி சொன்னாங்க என்று லீலா சொல்ல, சரி டின்னரை எடுத்து வைக்க சொல்லு. அப்படியா ஆதிராவையும் நான் சாப்பிட கூப்பிட்டேன்னு கூப்பிடு என்று கண்ணன் வந்து அமர்ந்தார். தன் செல்போனில் எதையோ பார்த்து கொண்டு இருந்தார். சரியாக அடுத்த 5 நிமிடத்தில் அவருக்கு பின்னே இருந்து 2 கைகள் அவரை கட்டிப்பிடித்து கொள்ள, திரும்பாமலே சிரித்து கொண்டு சொன்னார், குட்டிப்பாப்பு என்று சிரித்துக்கொண்டே அந்த 2 கைகளையும் பிடித்து மெதுவாக கைகளுக்கு கண்ணன் முத்தம் கொடுக்க, அந்த கைகளை உதறிவிட்டு வேகமாக அவருக்கு முன்னே வந்து நின்றாள் ஆதிரா. அப்பா எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி குட்டி பாப்பு அப்படின்னு கூப்பிடாதீங்கன்னு என்று கேட்டவாறு பொய்யாக முறைத்து கொண்டு தன் அப்பா கண்ணனின் முன்பு வந்து நின்றாள் ஆதிரா. நீ எனக்கு எப்பவும் குட்டி பாப்பு தான். உனக்கு ஒரு குட்டி பாப்பு வந்தாலுமே நீ என்னைக்குமே என்னுடைய குட்டி பாப்பு தான் என்றார் கண்ணன். கண்ணன் சொல்ல, சாப்பிடுவதற்கு டின்னர் எடுத்து வந்து வைத்து இருந்த லீலா சிரித்து கொண்டே சொன்னார், அம்மா ஐயாவுக்கு என்னைக்குமே நீங்க குழந்தைதான். நீங்க பிறந்ததிலிருந்து நான் இங்கேதான் இருக்கேன். ஐயா உங்களை எப்பவும் அப்படிதான் கூப்பிடுவார். இப்ப மட்டும் எப்படி மாத்திக்க முடியும் என்று லீலா சொல்ல, அப்படி சொல்லு லீலா என்று கண்ணன் சொல்ல, அடா லீலாம்மா நீங்க வேற. அப்பா நம்ம எல்லோருக்கும் முன்னாடி கூப்பிட்டா கூட பரவாயில்ல. ஆனா ஒரு தடவை போர்டு மீட்டிங் நடந்து கொண்டு இருக்கும்போது எல்லோருக்கும் முன்னாடி குட்டி பாப்புன்னு கூப்பிட்டார். எல்லோரும் எப்படி பார்த்தாங்க தெரியுமா? ஒரு சிலர் சிரித்ததையும் பார்த்தேன் என்று ஆதிரா சொல்லிக்கொண்டு தன் அப்பாவை பொய் கோபத்துடன் முறைக்க, அப்பவே அப்பாவை நறுக்குன்னு கிள்ளி வச்சேன் என்று ஆதிரா சொல்ல, கண்ணனும் லீலாவும் பெரியதாய் சிரித்தனர். இட்லி ஆறிடும் சாப்பிடுங்க என்று சொல்லிவிட்டு டைனிங் டேபிளில் இருந்த தட்டில் 2 இட்லிகளை எடுத்து வைக்க ஆதிரா அமர்ந்தாள். ஒரு இட்லி முழுவதுமாக கண்ணன் சாப்பிட்டு முடித்து இருக்க, மெதுவாக லீலாவை பார்த்து சொன்னார், லீலா நீ போய் வேற வேலை இருந்தா பாரு, நான் ஏதாவதுனா கூப்பிடுகிறேன் என்று முக்கியமான விஷயத்தை தன் மகளுடன் பேச வேண்டி இருந்ததால் லீலாவை அங்கிருந்து நகர்த்திவிட, சரிங்கய்யா என்றவாறு அங்கிருந்து நகர்ந்தாள் லீலா. என்னப்பா லீலாம்மாவை ஏன் போக சொன்னீங்க என்று ஆதிரா கேட்டுக்கொண்டே அந்த இட்லியை சாப்பிட ஆரம்பித்து இருந்தாள். அது ஒண்ணுமில்ல ஆதிரா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும். அதுதான் நம்ம 2 பேரும் தனியா பேசணும். அதான் நான் அவளை போக சொன்னேன் என்றார் கண்ணன். அவர் அப்படி சொன்னதும் தன் அப்பாவை ஆச்சரியமாக பார்த்து கொண்டு சாப்பிட்டவாறு கேட்டாள் ஆதிரா. அப்படி என்ன டாடி ரகசியம் பேச போறீங்க? ஏதாவது டாப் சீக்ரெட் சொல்ல போறீங்களா என்று மெதுவாக சிரித்து கொண்டு பார்த்து கேட்க, தன் கண்ணாடியை கழட்டி டைனிங் டேபிள் மீது வைத்துவிட்டு தன் மகளை பார்த்து புன்னகைத்தவாறு, அதே சமயத்தில் மனதிற்குள் ஒரு சிறிய பதற்றத்தோடு மெதுவாக சொன்னார், ஆதிரா அப்பா இப்ப சொல்ல போற விஷயத்தை கேட்டா உடனே அப்பா மேல கோவிச்சுக்க கூடாது. உடனே அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அப்பாவும் இத்தனை நாளா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த தடவை நீ அப்பாவுக்காக இந்த விஷயத்துக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் என்று கண்ணன் சொல்ல, அவரை மேலும் ஆச்சரியமாக பார்த்த ஆதிரா கேட்டாள், என்னப்பா இந்த அளவுக்கு புதிர் போடக்கூடிய ரகசியமா? சரி என்னன்னு சொல்லுங்க. நீங்க சொல்லி நான் எதை வேண்டாம்னு சொல்லப் போறேன். சொல்லுங்கப்பா என்று ஆதிரா சொல்ல, நீ கல்யாணம் பண்ணிக்கணுமா என்று கண்ணன் சொல்ல, சாப்பிட்டு கொண்டு இருந்த இட்லியை அப்படியே நிறுத்தினாள் ஆதிரா. மெதுவாக திரும்பி தன் அப்பாவை பார்க்க, கண்ணன் பெருமூச்சு ஒன்றை விட்டபடி தன் மகளை பார்க்க, ஆதிரா கேட்டாள், எனக்கு புரியலப்பா என்றாள். நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னேம்மா என்றார் கண்ணன். அப்பா உங்களுக்கு திடீர்னு என்னாச்சு? எதுக்காக தேவையில்லாத விஷயத்தை பற்றியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நீங்க செத்துப்போன்னு சொல்லுங்க, நான் அதுக்கு தயார். ஆனா கல்யாணம் பண்ணிக்கன்னு மட்டும் சொல்லாதீங்க என்று சொன்ன ஆதிரா சற்றென்று அந்த கண்ணாடி டம்ளர் தண்ணீரை எடுத்து அந்த பிளேட்டில் தன் கையை கழுவினாள். ஓகே டாடி நான் தூங்க போறேன். காலையில ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு என்று சொல்லிவிட்டு வேகமாய் ஆதிரா எழுந்து நகர, அவளின் கையை பிடித்து நிறுத்தினார் கண்ணன். நில்லு ஆதிரா என்று கண்ணன் ஆதிராவை பிடித்து நிறுத்த, ஆதிரா அப்படியே நின்று தன் அப்பாவை பார்க்காமல் எங்கேயோ பார்த்தபடி நிற்க, கண்ணன் தானும் சாப்பிட்டு கொண்டு இருந்ததை நிறுத்திவிட்டு கைகளை கழுவிக்கொண்டு எழுந்தார். நீ உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க ஆதிரா என்று கண்ணன் இறுகிய முகத்துடன் கேட்க, யாரையும் எதையும் நினைச்சிட்டு இருக்கக்கூடாதுன்னு தான் இருக்கேன் என்றாள் ஆதிரா. இந்த மாதிரி எத்தனை நாள் தான் தனியாக வாழலாம்னு முடிவு பண்ணியிருக்க? நான் தனியா வாழ்றேன்னு யார் சொன்னா? நான் நிம்மதியா எங்க அப்பா கூட தானே வாழ்ந்துட்டு இருக்கேன். இது பேச்சுக்கு நல்லா இருக்கும். நாம பேசுறதற்கு நல்லா இருக்கும். ஆனா நடைமுறைக்கு ஒத்து வராது ஆதிரா. அதை நீ முதல்ல புரிஞ்சுக்கோ.
ஏன் நடைமுறைக்கு ஒத்து வராது? கல்யாணம் ஆகி கணவன் செத்து போயிட்டாலோ, டைவர்ஸ் ஆகி பிரிஞ்சு போயிட்டாலோ பெண்கள் வாழ்வதில்லையா? இதுக்கும் நடைமுறைக்கும் என்ன சம்மந்தம்? ப்ளீஸ் டாடி, என்ன இந்த விஷயத்துல நீங்க ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம் ப்ளீஸ் என்று ஆதிரா சொல்ல, நீ இப்ப மனசு மாறிடுவ, அப்ப மனசு மாறிடுவன்னு நான் எத்தனை நாள் பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் இதற்கு மேலேயும் காத்துட்டு இருக்கறதுக்கு எனக்கு அவகாசம் இல்ல. என் உடம்புல தெம்பு இல்ல ஆதிரா. யார் யாரோ தன்னுடைய மகளுக்கு மகனுக்கு கல்யாணம் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது, என்னுடைய மகளை இப்படி வச்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டமில்லை. நம்ம கம்பெனியில வேலை செய்றவங்க கொண்டு வந்து கல்யாண பத்திரிக்கை கொடுக்கும் போதெல்லாம் என்னுடைய முதல் ஞாபகம் உன் மேல தான் வந்து போகும். அவர்களுக்கு வாழ்த்து சொல்வதற்கு முன்னாடி என் முகம் மாறிவிடும். என் மனசுக்குள்ள சோகம் நிறைந்திடும். இப்படி ஒரு கல்யாண பத்திரிக்கை, இப்படி ஒரு கல்யாண வாழ்க்கை நம்ம மகளுக்கு எப்ப அமையும் அப்படின்னு அந்த வலிய எல்லாம் உன்கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாது ஆதிரா என்று கண்ணன் வேதனையோடு சொன்னார். அப்பா, கல்யாணம் பண்ணிக்கோ பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, மனசார ஒருத்தனை லவ் பண்ணதுக்கு அப்புறம் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு அவனை எப்படி என்னால மனசார ஏத்துக்க முடியும்? உங்களுக்கே தெரியும், என்னுடைய லைஃப்ல ஒரு ஆண் இருக்கானா அது அரவிந்த் மட்டும்தான். அப்படிப்பட்ட அரவிந்தை என்னை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில வேற ஒருவனுக்கு எப்படி என்னை இடம் கொடுக்க சொல்றீங்க? சாகும் வரைக்கும் உங்க கூட இருந்துட்டு சாகறதுதான் என்னுடைய ஆசை. மத்தபடி மனசுல எதுவும் இல்லை என்று ஆதிரா சொல்ல, அதுவரை நான் சாகாமல் இருக்கணும் இல்லையா ஆதிரா என்று கண்ணன் சொல்ல, பதறி போனவளாய் தன்னுடைய அப்பாவை பார்த்தாள் ஆதிரா. அப்பா, இப்ப எதுக்காக இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க என்று ஆதிரா கேட்க, நான் நடக்க போறத தானமா பேசிட்டு இருக்கேன். இப்போ என்னுடைய வயசு என்னன்னு உனக்கு தெரியும். இன்னும் நான் எத்தனை காலம் இருப்பேன்னு நீ நினைச்சிட்டு இருக்க? நான் போனதுக்கு அப்புறம் உன்னை பார்த்துக்க என்னைய மாதிரியே ஒருத்தனை உன்கிட்ட ஒப்படைச்சிட்டு போகணும்னு நான் ஆசைப்படுறது தப்பா என்று கண்ணன் கலங்கிய கண்ணீரோடு கேட்க, அப்பா, இருந்தாலும் என்னால அரவிந்தை தவிர அந்த இடத்தில் யாரையும் வச்சு பார்க்க முடியாது என்றாள் ஆதிரா. ஏம்மா, அந்த அரவிந்து கூட நீ அப்படி எத்தனை வருஷம் வாழ்ந்துட்ட? மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 1 மாசம் இல்ல 3 மாசம் லவ் பண்ணி இருப்பியா? முதல்ல நீங்க 2 பேரும் சேர்ந்து தனியா கார்ல எங்கேயாவது போய் இருக்கீங்களா? இல்ல பைக்ல ஒண்ணா போய் இருக்கீங்களா? 2 பேரும் செமினார்ல மீட் பண்ணினீங்க, பேசினீங்க, அவ்வளவுதான். அதுக்குள்ள நீ என்கிட்ட வந்து விஷயத்த சொன்ன. நானும் அந்த பையனை நேர்ல பார்த்து பேசலாம்னு இருந்தேன். அதுக்குள்ள அவனுடைய விதி முடிஞ்சு போச்சே. அவன் எதுக்காக செத்தான், எப்படி செத்தான்னு கூட யாருக்கும் தெரியாது. அப்படி செத்துப் போன ஒருத்தனுக்காக உன்னுடைய வாழ்க்கையை நீ அழிச்சிக்கணும்னு நினைக்கிறியா என்று கண்ணன் கேட்க, அப்பா, அரவிந்த் ஏதோ ஒரு காரணத்தினால் என்னை விட்டுட்டு போய் இருக்கலாம். ஆனால் அவன் எவ்வளவு நல்லவன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அவன் எவ்வளவு உயிருக்கு உயிரா என்னை காதலிச்சிட்டு இருந்தான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஒண்ணா நானும் அவனும் சேர்ந்து எங்கேயும் சுத்தாமல் இருந்திருக்கலாம். ஆனா மனசார அவனை நான் காதலிக்கிறேன். அவன் என் மேல வச்சிக்கிற பாசத்துல நான் அவன்கிட்ட என் மனச முழுசா குடுத்துட்டேன். அவன் இப்ப உயிரோட இல்லைனாலும் அவனைத் தவிர அந்த இடத்தில் வேற யாரையும் வச்சு பார்க்க முடியாது. காதல் அப்படிங்கிற ஒண்ணு என் வாழ்க்கையில இருக்குன்னா, அது அரவிந்த் மேல மட்டும்தான். ப்ளீஸ் அப்பா, புரிஞ்சுக்கங்க என்று ஆதிரா சொல்ல, ஆதிரா, நீ செத்துப் போன அரவிந்த நினைச்சு கவலைப்படுற. நான் எனக்கு முன்னாடி உயிரோட நின்னுட்டு இருக்கிற என் மகள் ஆதிராவை பத்தி கவலைப்படுகிறேன். என்னதான் கோடி கோடியா சொத்து இருந்தாலும், எவ்வளவுதான் பவர் இருந்தாலும், நமக்கு நம்ம கூட உண்மையான ஒரு உறவு இல்லைன்னா அது எல்லாமே வேஸ்ட்டுமா. எப்படி இத்தனை கோடி சொத்துக்களோடு காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் அதுக்காக ஓடி ஓடி சலிச்சாலும், அந்த நைட்டு நேரம் வீட்டுக்கு வரும்போது என் பொண்ணை பார்க்கணும்னு எனக்கு ஆசையும், நம்ம அப்பாவை பார்க்கணும்னு உனக்கு ஆசையும் இருக்கும் இல்லையா? அது வாழ்க்கை பூராவும் நமக்கு தேவைப்படுமா? நான் இன்னும் உன் கூட எத்தனை நாள் இருப்பேன்னு சொல்ல முடியாது. அதனால என்னுடைய இடத்துல என் மகளுக்கு பாதுகாப்பான ஒரு உறவு, உண்மையான பாசம் வைக்க ஒரு உறவை நான் ஏற்படுத்தி குடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். எனக்காக, உங்க அப்பாவுக்காக நீ கல்யாணத்தை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ப்ளீஸ் ஆதிரா, முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதே. நான் உனக்கு மாப்பிள்ளை பார்த்து வச்சிட்டேன். உன் மனசுக்கு ஏத்த மாதிரி ரொம்ப தங்கமான அருமையான பையன்தான். நீ ஓகேன்னு ஒரு வார்த்தை சொன்னால் போதும். நான் அந்த பையன்கிட்ட, அவங்க அப்பா கிட்டயும் நான் எல்லோர்கிட்டயும் பேசிட்டேன். ப்ளீஸ்மா, உன்னைய கெஞ்சி கேட்கிறேன்.
எனக்காக இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கோ என்று சொல்லிவிட்டு இறுதியாக தன் 2 கைகளையும் கூப்பி தன் மகளை கண்ணன் வணங்கினார். அப்பா என்னப்பா நீங்க என்று சொல்லிக்கொண்டே வேகமாக வந்து அவரின் அருகில் அவரின் கைகளை பிடித்து தன் நெற்றியில் வைத்து கொண்டு ஆதிரா கண் கலங்கிட, எனக்குள்ள இருக்கிற ஆதங்கத்தையும் எனக்குள்ள உன்னுடைய எதிர்காலத்தை பத்தி நினைத்து இருக்கிற பயத்தையும் புரிஞ்சிக்க ஆதிரா. எனக்கு அப்புறம் உன்னை பார்த்துக்கிறதுக்கு ஒரு உறவு இருக்குன்னா, உனக்காகவே வாழ்றதுக்குன்னு ஒருத்தன் பிறந்து இருக்கானா, அது நான் உனக்கு பார்த்த மாப்பிள்ளை விஜய்தான்மா என்று பெரிய மகிழ்ச்சி அடைந்தவராகவும் தன் மகள் கல்யாணத்துக்கு ஒத்துக்கொள்ள வேண்டும் என்ற பதட்டத்தோடு காணப்பட்டார். திடீரென்று தன் இடது கையை தன்னுடைய இடது மார்பில் மீது வைத்து அழுத்தியபடி அப்படியே அந்த டைனிங் டேபிள் போடப்பட்டிருந்த சேரில் சாய்ந்தார். அப்பா அப்பா உங்களுக்கு என்னாச்சுப்பா? லீலாம்மா சீக்கிரம் கோபால் அங்கிளுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. அப்பாவுக்கு செஸ்ட் பெயின் என்று சற்று தொலைவில் நின்று ஏதோ ஒரு வேலை பார்த்து கொண்டு இருந்த லீலாவை பார்த்து கத்த, லீலா பதறியபடி அங்கே ஓடி வந்து வேக வேகமாய் அங்கே இருந்து தொலைபேசியை எடுத்து அவர்களின் குடும்ப டாக்டரான கோபாலுக்கு ஃபோன் செய்தார். சரியாக அடுத்த 30 நிமிடத்தில் கண்ணன் பெட்ரூமில் அவரின் பெட்டில் சற்றே சாய்வாக படுத்து கொண்டிருக்க, அவர்களின் குடும்ப டாக்டர் கோபால் கண்ணன் பெட்ரூமுக்கு வெளியே நின்று கொண்டு இருக்க, அவருக்கு எதிரே நின்று கொண்டு இருந்தாள் ஆதிரா. ஆதிரா பயப்படுறதுக்கு ஒண்ணுமில்ல. ஏதோ ஒரு விஷயத்துல அப்பா ஸ்ட்ரெஸ் ஆகியிருக்கார். பிபி அளவுக்கு அதிகமா ரைஸ் ஆயிடுச்சு. அதனால தான் லைட்டா அவருக்கு செஸ்ட் பெயின் வந்து இருக்கு. மத்தபடி ஒண்ணுமில்ல. ஆனா அதுக்காக அவரை கேர்லெஸ் எல்லாம் விட்டுவிட முடியாது. ஆல்ரெடி 2 தடவை அட்டாக் வந்து இருக்கிற காரணத்தினால் அவர் எந்த விதமான விஷயத்தையும் ரெஸ்ட் பண்ணிக்க விட வேண்டாம் ஆதிரா. பி கேர்ஃபுல். முடிந்த அளவு அவரை சந்தோஷமா வச்சிருக்கிறதுக்கு பாரு. நான் சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். அவரை எந்த விஷயத்திலும் டென்ஷன் பண்ண வேண்டாம். அவர் வாழ்கிற கொஞ்ச நாளும் நிம்மதியா வாழணும். இது ஒரு டாக்டரா இல்லாம உன்னுடைய அங்கிளா சொல்லிட்டு போறேன். உங்க அப்பாவுடைய கடைசி காலம் உன் கையில்தான். நான் வரேன் ஆதிரா என்று டாக்டர் கோபால் சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர, ஆதிராவும் கலங்கிய கண்களோடு அப்படியே நின்று கொண்டிருந்தாள். அதே சமயம் அந்த அறையில் உள்ளேயிருந்து வெளியே வந்த லீலா ஆதிராவை அழைத்தார். அம்மா ஐயா கூப்பிடுகிறார் என்று லீலா சொல்ல, தன் கண்களில் இருந்த கண்ணீரை துடைத்துக் கொண்டே ஆதிரா வேகமாக அந்த பிரம்மாண்டமான படுக்கை அறையின் உள்ளே நுழைந்தாள். கோபால் என்னம்மா சொல்லிட்டு போறார்? அப்பா பிழைக்கிறது கஷ்டம்னு சொல்லிட்டு போறாரா என்று கண்ணன் கேட்க, அப்படியெல்லாம் எதுவும் இல்லப்பா. உங்களுக்கெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு போறார். ஜஸ்ட் பிபி அதிகம் ஆயிடுச்சாம். வேற எதுவும் இல்லைன்னு சொன்னார் என்று ஆதிரா சொல்ல, கண்ணன் கசப்பான புன்னகைத்தபடி மேலே பார்த்தபடி அப்படியே சாய்ந்து அமர்ந்திருக்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா என்று குரல் வர, அந்த பிரம்மாண்ட கட்டிலில் சாய்ந்து அமர்ந்திருந்த கண்ணன் சற்றே நிமிர்ந்து அமர்ந்து பார்த்தார். ஆதிரா இப்ப நீ ஏதாவது சொன்னியா என்று கண்ணன் தன் காதில் விழுந்த அந்த வார்த்தைகளை நம்பாமல் கேட்க, பெருமூச்சு ஒன்றை விட்ட ஆதிரா தன் அப்பாவை பார்த்து மீண்டும் மெதுவாக சொன்னாள். உங்க இஷ்டப்படியே நீங்க பார்த்த அந்த பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா என்று ஆதிரா சொல்ல, தன் மீது பாதி அளவு போட்டிருந்த போர்வையை அனைத்தையும் தூக்கி வீசிய கண்ணன் வேகமாக எழுந்து நின்றார். ஆதிரா நீ என்னம்மா சொல்ற? நிஜமாதான் சொல்றியா என்று கண்ணன் கேட்க, வந்த அழுகையை தனக்குள் நிறுத்தி கொண்ட ஆதிரா சிறிதளவு கூட திருமணம் செய்து கொள்ளும் ஆசையோ நினைப்போ இல்லாமல் இருந்தாலும் தன் அப்பாவுக்காக அவள் தலையை ஆட்ட கண்ணன் துள்ளி குதித்தார். அம்மாடி ஆதிரா தேங்க்யூ சோ மச். நீ இந்த பதிலை சொல்லணும்னு நான் வேண்டாத கடவுள் இல்லை. கடவுள் என்னை கைவிடல. என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுக்கிற பாக்கியத்தை எனக்கு கொடுத்துட்டான். தேங்க்யூடா தங்கம் தேங்க்யூ என்று சொல்லிக்கொண்டே தன் மகளின் நெற்றியில் முத்தங்களை பதித்தார் கண்ணன். திருமணத்திற்கு தன்னுடைய மகள் ஆதிரா சம்மதம் தெரிவித்து இருக்க, அலுவலக பணிகளை எல்லாம் தூக்கி தூர வைத்துவிட்டு கல்யாணத்திற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்து கொண்டிருந்தார் கண்ணன். ஆதிரா சம்மதிச்ச திருமணம் நடக்குமா, நிறுத்துவதற்கு ஏதாவது புதிய பிளான் போடுவாளா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.